வழக்கமாக டிசம்பர் மாதம் என்றாலே சென்னையை கலக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் என்ன அப்படின்னா இந்த சென்னையில் திருவையாறு அப்படிங்கிற நிகழ்ச்சி. இன்னொரு பக்கம் சென்னை பிரம்மாண்டமான புத்தக கண்காட்சி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சென்னையில் சர்வதேச திரைப்பட விழா. ஸோ இதெல்லாம் தான் கொடிகட்டி பறக்கும் எப்பவுமே இந்த டிசம்பர் மாதத்தில். இப்போவும் அது மாதிரி தான் புத்தக கண்காட்சி வர 27 முதல் சென்னையில் ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் ஆரம்பிக்க போகுது. இது ஒரு பக்கம். இப்போது சென்னை சர்வதேச திரைப்பட விழா ஆரம்பித்தாங்க. 22வது வருட விழா இது. ஸோ இதில் மிக முக்கியமான சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்ட நம்ம இயக்குனர் பா. ரஞ்சித் அவர்கள் பார்த்திங்கன்னா பல தகவல்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டாரு. அப்படி என்ன தகவல்கள் அப்படின்னா அவர் பேசுகிறது இதுதான். எனக்கு ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் இருக்குது இப்போ கூட. அதாவது நான் 7வது படிச்சுட்டு இருந்தேன். அப்போது ஸ்கூலில் நடந்த ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு நாடகத்தில் நடிக்கிறதுக்காக நான் கலந்துக்கிட்டேன். ஆனால் என்னால் வசனத்தை சரியாக உச்சரிக்கவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ உடனே என்ன பண்ணேன்னா கேப்டன் பிரபாகரன் படத்தில் வர ஆட்டமா தேரோட்டமா அப்படிங்கிற சாங்க்கு நடனமாட வச்சாங்க. நானும் செம்மையாக டான்ஸ் ஆடினேன். பார்த்தா மக்கள் எல்லாம் ஒன்ஸ் மோர்னு ரிப்பீட் கேட்டாங்கன்னு வச்சிங்களேன். ஸோ அப்போ இருந்தே எனக்கு கலை ஆர்வம் அதிகம். அது மட்டும் கிடையாது, கேப்டன் விஜயகாந்த் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் எனக்கு உயிர். நான் உயர்நிலை பள்ளியில், அதாவது இந்த +1 +2 படிக்கும்போது பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சாரை மனசில் வச்சு கதைகள் எழுதியிருக்கேன். ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, நான் விஜயகாந்த் சாரை வில்லனாக வச்சு நிறைய கதை எழுதியிருக்கேன். ஒரு வித்தியாசமாக அவரை காட்டணும், அவருக்குள் இருக்க நடிப்பு பொட்டன்ஷியலாக இன்னும் வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த முயற்சியில் தான் நான் இருந்தேன். பட் காலம் மாறி போயிடுச்சு. காலம் எதோ கணக்கு போட்டுருச்சு. என்னால் அது சம்பவம் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு ஃபீலிங்ஸோட ரஞ்சித் அவர்கள் பேசினார். ஒருவேளை பா. ரஞ்சித் இயக்கத்தில் நம்ம மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்து அந்த படத்தில் நெகட்டிவ் ரோல் பண்ணியிருந்தா எப்படிப்பட்ட படமாக இருக்குங்கிறத நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள்.